MCR Pure Cotton Club, formals and casual shirts. பாரம்பரியமான சுவையான புது அறிமுகம் KTV True Value Bronadile. ரகங்கள் பலவிதம், ஒவ்வொன்றும் உலகத்தரம். தமிழக உற்பத்தியில் உங்கள் அனுஜ் டைல்ஸ். பஞ்ச பாண்டவர்கள் தான் கிராம மாந்தர்கள். கிராம தேவதையா திரௌபதியை சொல்றாங்க. அப்போ பஞ்ச பாண்டவர்கள் யார்? தர்மர், பீமன், அர்ஜுனன், நகுலன், சகாதேவன். மயிலாப்பூர்ல தர்மராஜன் அப்படிங்கக்கூடிய கோயிலை இவங்களை வழிபடுறாங்க. இப்போ இது ஏன் வழிபடுறாங்க அப்படின்னா, பஞ்ச பாண்டவர்கள் பஞ்சாங்கம் எல்லாமே 5க்குள்ள அடங்கியிருக்கு. 5ங்கிறது பூர்வீகம். அப்போ அந்த தேவதையை அவங்கள வணங்கும் போது என்ன அப்படின்னா, தீர்க்க சுமங்கலியாயிரும். எந்த விதமான பிரச்சனைகளும் நம்மளுக்கு வரவே வராது. மெயின் பெண்களுக்கு அவங்க ரொம்ப ரொம்ப பலமாக இருக்கக்கூடியவங்க. இந்த கிராம தேவதைகளை வழிபாட்டு முறை எப்படி இருக்கும்? கிராம தேவதைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சப்த கன்னியர்கள் வழிபாடுங்கிறது வித்தியாசம். வராகி இருக்காங்க, காளி, அவங்களாம் அம்பிகையோடைய அம்சமாக இருக்குது. ஆனால் இவங்க கிராமம். மகாபாரத குருஷேத்ரா போர் அப்படின்னா என்னது? மகாபாரத குருஷேத்திர போர் 16 நாட்கள் நடந்துச்சு. இந்த 16 நாள் அப்படிங்கிறது 16 வருடம் குருவோடைய அமைப்பு. இந்த குரு அப்படிங்கிறது குழந்தை செல்வங்கள் அனைத்தும் இழக்கக்கூடிய போராக இருக்கும். இப்போ பாண்டவர்கள், திரௌபதி, இவங்க எல்லாருமே ஒரு கடவுளா நினைச்சு வணங்கிட்டு இருக்காங்க நம்ம மக்கள். அப்படி வணங்கலாமா? பஞ்ச பாண்டவர்கள் தான் கிராம மாந்தர்கள் அப்படின்னு சொல்றாங்க. கிராம தேவதையா திரௌபதியை சொல்றாங்க. அப்போ பஞ்ச பாண்டவர்கள் யார்? தர்மர், பீமன், அர்ஜுனன், நகுலன், சகாதேவன். இவங்க இந்த பஞ்ச பாண்டவர்கள் எங்கே இருக்குது? மயிலாப்பூரில் இருக்கக்கூடிய ஒரு ஊரில், மயிலாப்பூர் சென்னையில் தானே இருக்குது. மயிலாப்பூரில் தர்மராஜன் அப்படிங்கக்கூடிய கோயிலை இவங்களை வழிபடுறாங்க. அப்போ திரௌபதியும் அங்கே கிராம தேவதையாக வழிபடுறாங்க. இப்போ இது ஏன் வழிபடுறாங்க அப்படின்னா, பஞ்ச பாண்டவர்கள் பஞ்சாங்கம் எல்லாமே 5க்குள்ளே அடங்கியிருக்கு. 5ங்கிறது பூர்வீகம். 5ங்கிறது நம்மளோட உடம்புக்கு இருக்கக்கூடிய சக்கரங்கள், பஞ்சபூதங்கள். இது எல்லாமே 5ங்கிற மாதிரி ஒரு அமைப்பு. அப்போ 5க்குள் அடக்கம் எங்கே அப்படின்னா, சூரியன் ஆதிக்கம் அங்கே 5க்குள்ளே இருக்குது. அப்போ சூரியனுடைய அமைப்பு இந்த கோயிலுக்கு போனால் அவங்களுக்கு கிடச்சிரும். எப்படின்னா, இப்போ சூரியனுடைய கிரகம் கெட்டு போச்சு, சூரியனோட அம்சம் எனக்கு இல்லை, கௌரவம் கிடைக்கல, கட்சி ரீதியாக இருக்காங்க இல்லையா, கட்சியில் ஒரு எலெக்ஷனில் நிற்கிறாங்க, போராடிட்டு இருக்காங்க கட்சி. அடுத்தது சினிமா ஃபீல்டில் இருக்காங்க இல்லையா, இவங்க எல்லாமே இந்த கோயிலுக்கு போயிட்டு அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு எதிர்காலம் உண்டு. அப்போ எப்படி வந்தது அப்படின்னா, போராடி ஜெயித்தவங்க தான் இவங்க. அப்போ இவங்க அந்த பஞ்ச பாண்டவர்களை திரௌபதி அங்கே கிராம தேவதையை அவங்க வழிபடும் போது, திரௌபதியோடைய உத்தமமான ஒரு சுமங்கலி பலமும், அவங்களுக்கு இருக்கக்கூடிய கருணையும், அவங்க எவ்வளோ போராடி ஜெயிச்சிருக்காங்க, எந்த விஷயத்தையெல்லாம் தாண்டி வந்திருக்காங்க அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். அப்போ அந்த தேவதையை அவங்கள வணங்கும் போது என்ன அப்படின்னா, தீர்க்க சுமங்கலியாக இருப்போம். எந்த விதமான பிரச்சனைகளும் நம்மளுக்கு வரவே வராது. மெயின் பெண்களுக்கு அவங்க ரொம்ப ரொம்ப பலமாக இருக்கக்கூடியவங்க. ஆண்களுக்கு போராடி ஒரு விஷயத்தை ஜெயிக்கிறாங்கல்ல, இந்த கோயிலுக்கு போயிட்டு வரும்போது கண்டிப்பாக அவங்க ஜெயிச்சிருவாங்க. இதை உணர்த்துறது அவங்களையும் ஒரு கடவுளாக, அவங்களுடைய கோயில்களும் நம்மளுடைய ஊரில் இருக்குது. ஒவ்வொரு ஊர்லேயும் ஒவ்வொரு விதமாக கிராம தேவதையை வழிபடுறாங்க. ஒருத்தர் கிராம தேவதையை நம்ம சப்த கன்னியர்கள், கிராம தேவதையாக சப்த கன்னியர்களை வழிபடுறாங்க. பாலக்காட்டில் பார்த்தீங்கன்னா சப்த கன்னியர்களை 7 கன்னிமான்னு சொல்கிறோம். ஆனால் பாலக்காடு சைட்லாம் பார்த்தீங்க அப்படின்னா 8 அஷ்டமம்னு சொல்கிறோம். அப்படி ஒவ்வொரு விஷயத்தையும் ஒவ்வொருத்தரும் கிராம தேவதைகளை அவங்கவுங்களுக்கு இஷ்டமான ஒரு விஷயத்த நம்ம செஞ்சுட்டு வராங்க. அப்போ அதன்படி இந்த கோயிலுக்கு மகாபாரதம் எடுத்துக்கிட்டால், அவங்களுடைய கோயிலுக்கு போகும்போது சகல விதமான தோஷங்கள் நிவர்த்தி ஆகும். அடுத்தது, ஒரு தெய்வமே நின்று போராடின ஒரு விஷயம், மனிதனாக பிறந்து ஒரு தெய்வம் நின்று போராடின விஷயங்கும் போது உங்களுக்குள்ளேயே அதீத சக்தி வந்துடும். நீங்கள் போராடிட்டு இருக்கிற விஷயம் உங்களுக்கு ஈஸியாக கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா மனிதனாகவும் ஒரு நல்ல ஒரு பக்தியை விளக்கக்கூடிய ஒரு அமைப்பு அந்த இடத்துல இருக்குது. தீர்ப்பு சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது. அனைத்துக்கும் ஒரு தீர்வு அப்படின்னா நீங்கள் அந்த கோயிலுக்கு போயிட்டு வரலாம். இந்த கிராம தேவதைகளை வழிபாட்டு முறை எப்படி இருக்கும்? கிராம தேவதைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சப்த கன்னியர்கள் வழிபாடுங்கிறது வித்தியாசம். அது முழுக்க அது ஒவ்வொரு சப்த வராகி இருக்காங்க, காளி, அவங்களாம் அம்பிகையோடைய அம்சமாக இருக்குது. ஆனால் இவங்க கிராம மாந்தர்கள், பஞ்ச பாண்டவர் மாந்தர்களாக அங்கே இருக்கும்போது என்ன அப்படின்னா, அவங்கள நீங்கள் போய் நல்ல ஒரு
ப்ரேயர் பண்ணிட்டு வந்தாவே போதும். எப்பவுமே கோயிலுக்கு வெறும் கையோட போகக்கூடாது, அவ்வளோதான். அதுக்காக வந்து உங்களால் என்ன முடியுமோ அதை நீங்கள் வாங்கிட்டு போகிறது ரொம்ப விசேஷம். இதுல விசேஷ நாட்கள் இல்லைன்னா இந்த மாதிரியான நேரங்கள்ல போயிட்டு வரலாம்னா இந்த மாதிரி நாட்கள்? நம்மளுக்கு எப்போ ஒரு நல்ல விஷயம் நடக்குமோ அந்த நாள் நல்ல நாள். அப்போ அந்த நாளையெல்லாம் கணக்கே வைக்காம நம்ம போயிட்டு வர்றது ரொம்ப நல்ல விஷயங்கள் தான். மகாபாரத குருஷேத்ரா போர் அப்படின்னா என்னது மேம்? மகாபாரத குருச்சேத்திர போர் 16 நாட்கள் நடந்துச்சு. குருச்சேத்திர போர் அப்படின்னா இவங்க நியாயமான ஒரு விஷயத்தை கேட்குறாங்க. பாண்டவர்கள் வந்து எங்களுக்கும் ஒரு காணி நிலம் வேண்டும் அப்படிங்கிற அளவுக்கு அவங்க இறங்கி வந்து கேட்குறாங்க. ஒரு சின்ன ஒரு விஷயத்த கூட விட்டு கொடுக்காத ஒரு துரியோதனன் வந்து நம்ம போர் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் கொண்டு வராரு. அப்போ போரில் அழிச்சிடலாம், ஒருத்தரை வந்து வீழ்த்திடலாம் அப்படிங்கிற கருத்தில் போர் நடக்குது. அந்த போரில் வந்து நியாயம் இருக்கணும், நீதி இருக்கணும், தர்மம் இருக்கணும். வெஞ்சன்ஸ் வந்து அங்கே இருக்கக்கூடாது. அதுதான் அங்கே கொண்டு வந்திருக்கிற முதல் விஷயம். அப்போ இந்த போர் அப்படிங்கும் போது இன்னைக்கு நம்ம வந்து ஒரு விஷயத்தை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு பூஜை பண்ணுறோம் இல்லையா? இந்த பூஜையில் வந்து கிராம மக்கள் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு ஒரு சேவலை பலி கொடுக்கறது, ஒரு ஆடு, இந்த மாதிரிலாம் பண்ணுவாங்க, பார்த்துருக்கீங்க. ஒரு ஏதாவது ஒரு நல்ல விஷயம் பண்ணால் அதை ஜெயிக்கணும் அப்படிங்கிறதுக்காகலாம் இருக்குது. அப்போ இந்த போர் வந்து 16 அப்படிங்கிறது குருவுடைய அம்சம். அப்போ இந்த குருவோடைய அம்சம்னா, குருனா யாரு? குலதெய்வம், குழந்தை. அதில் நிறைய குழந்தை செல்வங்கள் இழக்கும் அப்படிங்கிறது பரமாத்மாவுக்கு தெரியும். மெயினான குருச்சேத்திர போர் 16 நாட்கள். இந்த 16 நாள் அப்படிங்கிறது 16 வருடம் குருவோடைய அமைப்பு. இந்த குரு அப்படிங்கிறது குழந்தை, குழந்தை செல்வங்கள் அனைத்தும் இழக்கக்கூடிய போராக இருக்கும். ஏன் அப்படி? 16 அப்படிங்கிறது அவருடைய வருஷம். குரு என்றால் குழந்தை. இப்போ எனக்கு குரு அம்சம் கிடைக்கல, குரு நல்லா இருந்தால் தான் குழந்தை கிடைக்கும். அப்போ அந்த போரில் பெரியவர்களை விட நிறையா குழந்தை மகன்கள் பார்த்தீங்கன்னா, காந்தாரியுடைய 100 குழந்தைகள் இறந்தாங்க அங்கே. அப்போது அர்ஜுனனுடைய பையன் அபிமன்யு இறந்தார். இப்படி தன்னுடைய வாரிசுகள் எல்லாமே இழக்கக்கூடிய அமைப்பு. வாரிசு ஒரு பூர்வீகம் அப்படின்னா குரு அம்சம். அப்போ இந்த அனைத்தும் தெரிஞ்சு திரௌபதி என்ன பண்ணுறாங்க, எல்லாம் ஒரு கிருஷ்ணர் மூலயமா அவங்களுக்கு தெரிய வருது இவ்வளோ விஷயம் இதில் நடக்க போகுதுன்னு. ஆனால் ஒரே விஷயம் அங்கே என்ன, பழி வாங்கிறது. அந்த பழி வாங்குற குணத்தினால எத்தனை விஷயம் அழிஞ்சிருச்சுங்கிறத நம்ம இதை வந்து ஃபஸ்ட்டு பேசிக்காக எடுத்துக்கிறோம். அடுத்தது இந்த முறை குருச்சேத்திர போர் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு கதையே இருக்குது. இந்த போர் ஆரம்பிக்கிறதுக்கு யாரை பலி கொடுத்தாங்க, அதில் எந்த தெய்வம் வந்து நின்றுருக்கு, அந்த தெய்வத்தை நம்ம ஏன் வழிபடுறோம், ஏன் அதுக்கு சிறப்பு அம்சம் உண்டு, இது எல்லாமே அந்த கதையில் இருக்குது. ஸோ நீங்கள் இப்போ சொன்னீங்க பலி கொடுத்தாங்கன்ட்டு. ஸோ யாரை பலி கொடுத்தாங்க? ஒரு மனுஷனையா இல்லை விலங்கையா அந்த மாதிரி? என்ன அப்படின்னா ஒரு மனிதனை தான், மனிதன். ஏன் அப்படின்னா அங்க லட்சணம் பொருந்திய ஒரு ஆண் அழகன் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அர்ஜுனன் ஃபஸ்ட்டு. அடுத்தது அரவான். அங்கே வந்து அரவான். அப்போ அந்த அரவான் அர்ஜுனன் 2 பேருமே வந்து வளர்ந்துட்டு ஒரே இதாக வளர்ந்துட்டு வராங்க. ஒரு பலி கொடுக்கணும் அப்படின்னா ஆண் அழகனை தான் பலி கொடுக்கணும்னு சொல்லிட்டு குரு சொல்கிறாரு. அப்படி ஒருத்தரை பலி கொடுத்தா இந்த போரில் நீங்கள் வெற்றி அடையலாம், இல்லை அப்படின்னா துரியோதனன் வெற்றி அடைவார். அப்போ யார் ஆணழகன்? அங்கே இருக்கக்கூடிய அரவான் இருக்காங்க, இல்லாட்டி வந்து அர்ஜுனன். இப்போ இதில் அர்ஜுனன் தான் அங்கே இருக்கக்கூடிய ஹீரோ. எப்படி பண்ண முடியும்? உடனே எல்லாருமே சேர்ந்து வந்து அரவானை தான் ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. அவரு ஒரு ஆண் அழகனாக இருக்கார் அந்த இடத்துல. அப்போ அவர்கிட்ட போய் கேட்குறாங்க. என்னன்னு கேட்குறாரு அப்படின்னா, இந்த மாதிரி உன்னை பலி கொடுக்கலான்ட்டு இருக்கும், இந்த போர் வெற்றி அடைகிறதுக்கு நீ உனக்கு என்ன வேணும், நான் பண்ணலாமா அப்படிங்கும்போது கிருஷ்ணர் போய் கேட்கும்போது அவர் சொல்கிறாரு, நான் வந்து ரெடியாக இருக்கேன், நான் பலிபீடத்துக்கு வர தயாராக இருக்கேன். ஆனால் எனக்கு எந்த ஒரு சுகமும் அனுபவிக்கலை. நான் திருமணம் என்ன ஒரு பெண்ணை நான் தொட்டதே இல்லை. அதனால நான் ஒரு பெண்ணோட ஒரு நாளாவது வாழணும். அப்போ அடுத்த நாள் போர், அதுக்குள்ளே இது நடக்கணும். அடுத்தது நான் போர் நடக்கிற அத்தனை நாட்களும் நான் பார்க்கணும். அப்போ இது எப்படி சாத்தியம்? அப்போது கிருஷ்ணர் வந்து அவர் இந்த ஒரு விஷயத்த பண்ணிடுவார், பார்க்குறதுக்கு அவர் ஏதோ ஒரு விஷயத்த பண்ணிடுவார். அப்போ அவர் சொல்லி யோசிச்சுட்டு என்ன பண்ணுறாரு, இது நடக்கும் போ அப்படிங்கும்போது அவரே ஒரு பெண்ணுருவத்தில் போகிறார். அப்போது கிருஷ்ணரே பெண்ணுருவமாகி ஒரு அரவானோட சேர்றார். அதுதான் அந்த கதையோடைய அம்சம். இது சில பேர்த்துக்கு வந்து ஒவ்வொரு விதமாக சொல்லுவாங்க. இதுதான் கதையோட ஒரு கருத்து, ஒரு கரு அப்படின்னா இதுதான். அப்போ அங்கே அரவானுக்கு ஏன் பலம் அதிகம்
இப்போ அரவணையில் ஒரு ஆசீர்வாதம் பண்ணால் ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க. அவங்களுக்குன்னு கோயில்கள் சிறப்பான ஒரு கோயில்கள். அப்போ அனைத்து தெய்வமுமே அங்கே வந்து நிற்கும் அப்படிங்கிறது தான் அந்த கோயிலுடைய விசேஷம். அடுத்த நாள் அவர் வந்து பலிபீடத்தில் தலையை வெட்டிடுறாங்க. அந்த தலைக்கு உயிர் வந்து 2 கண்களும் அந்த 16 நாட்களையும் அந்த வந்து குருச்சேத்திர போரை பார்த்துச்சு. இப்படி ஸ்டார்ட் பண்ணி தான் அந்த குருச்சேத்திர போர் ஆரம்பிச்சது. அப்போது அதில் யார் வீழ்கிறாங்க, யார் ஜெயிக்கிறாங்க அப்படிங்கிறப்போ அந்த கண்கள் கண்ணீர் விட்டுக்கிட்டே இருந்துச்சு. அப்போ ஒரு வாழ்க்கையோடைய பாடத்தை நம்ம ஒரு போர் நடத்தணும்னா அனைத்தையும் நம்ம வந்து கரெக்ட் பண்ணி தான் ஒரு விஷயத்துக்கு போராடணுங்கிறது இதோடைய பாடமே. இதில் நம்ம என்னெல்லாம் இழக்கணும் அப்படிங்கிறது வந்து மனிதனுக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடிய பாடம் என்ன தெரியுங்களா? யோசிக்காமல் ஒரு விஷயத்தை செய்யாத, அவசரப்பட்டு ஒரு விஷயத்தை செய்யாதங்கிறதா மனிதனுக்கு பாடம். MCR Pure Cotton Club, formals and casual shirts. பாரம்பரியமான சுவையான புது அறிமுகம் KTV True Value Groundnut Oil. ரகங்கள் பலவிதம், ஒவ்வொன்றும் உலகத்தரம். தமிழக உற்பத்தியில் உங்கள் அனுஜ் டைல்ஸ்.